ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம்மேட்னாலும் சரி, நீங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிசாக நறுக்கணும் இல்லைங்க, நம்ம வதக்கி அரைக்கத்தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம். 1 இன்ச் அளவில் இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன், அது நல்ல கலர் இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக இந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது போக 3 பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த 3 பொருட்களுமே ரொம்ப சுவை கூட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன். இந்த 3 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க உங்களுக்கு. நம்ம முதல்ல இந்த பன்னீர் பீசஸ் மேலே கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்க போகிறோம், விறகி வச்சுக்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் பிளெயின் பன்னீராக தான் சேர்ப்பாங்க, அது கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்க்கு தாங்க. ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் கொஞ்சமாக ஆயிலும் போட்டு நம்ம இந்த பன்னீர் பீசஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணீங்க, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா பன்னீர் உடஞ்சிடும், அதனால கவனமாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு ரோஸ்ட் பண்ணிட்டா போதும். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பீசஸை. பன்னீர் பீசஸை எடுத்துட்டு நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கிடலாம். இதில் நான் உங்களுக்கு கரம் மசாலா சொல்லலை, ஆனால் கரம் மசாலாவோ அல்லது பட்டை, பே லீஃப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல போட்ட பட்டர் அது ஃப்ரை பண்ணுறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டுட்டு வெங்காயம் வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும் இல்லைங்க. இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம், இல்லது நம்ம தாளிக்கையில் நம்ம பட்டையும் பே லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷனல் தாங்க அது. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மிதமான தீயில நல்லா வேக வச்சிடலாங்க. இது நல்லா வெந்த பின்னால் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதோட நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க, நல்ல தக்காளி வேகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சிக்க முடியும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இது மசாலாவோட சேர்த்து வதக்கி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சி இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னால் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. மீதம் இருக்க வெண்ணெயை சேர்த்துடலாம். இதை வெண்ணெயில் தாங்க தாளிக்கணும். இப்போ 1 துண்டு பட்டையும் 2 பே லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கஸ்தூரி மேத்தி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறேன், அதனால நான் அதை சேர்த்துக்கலை. வெண்ணெய் உருகின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால அதுவே நல்ல கலராக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாலா வெண்ணெயோடு கலந்து கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம பன்னீர் பீசஸை சேர்த்துடலாம். ஆல்ரெடி இந்த மசாலாவை நம்ம குக் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் பீசஸ் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்க விடணும் இல்லைங்க, ஒரு 5 நிமிடம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிடம் கொதிச்சாலே போதும்.
நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம். லேசாக அந்த காஞ்ச இலைகளை எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துடுங்க. நல்ல வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. இது அதிக அளவில் சேர்த்துக்காதீங்க. அதிக அளவில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு கொடுத்துடும். கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போதும் உங்களுக்கு. ஆனால் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டால் ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்தா கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். விருப்பம் இல்லாதவங்க இதை தவிர்த்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க இதை தவிர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு, நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.